வணக்கம் அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் மிக அற்புதத்திலே உங்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்க்க போகின்ற மாதம் முழுக்க உங்களுக்கு இந்த மாதத்திலே குரு சுக்கிரனுடைய தொடர்புகளோடு உங்களுக்கு 6-11 என்று சொல்லக்கூடிய நிர்ணவரான சத்ருஸ்தானாதிபதியே அவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு தேவகுரு அசுரகுரு பார்க்கின்ற அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது வைகாசி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் பராபவ வருடத்தில் அதிசிறப்பு வாய்ந்த நன்மைகளை கொடுக்க போகின்ற 6-11 லாபஸ்தானத்திலே ஆசையபிலாசிகளில் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே தனுசு ராசி அதிபதியை ராசியை பார்க்கின்ற அமைப்பு மட்டுமல்லாதது லாபஸ்தானத்தை லாபாதிபதியுடன் கூட இருந்து பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த வைகாசி மாதங்களிலே சுபகாரியம் சுபநிகழ்வு நடத்தக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமஸ்தானத்திலேயே இருக்கின்ற பொழுது சற்று கவனத்துடன் நெருப்பு ராசியிலே இருக்கின்ற பொழுது குழந்தைகள் நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது மாதத்தில் முற்பகுதியிலே இருக்கின்றது. ஆக இந்த செவ்வாய் பகவான் 5 கூடியவராக இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள் தெய்வங்களின் அருட்கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் இரவு நேரங்களிலே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது இந்த ஆரம்பம் என்பது. அடுத்து உங்களுக்கு பஞ்சம சானாதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற அற்புதம் அவருடைய பார்வை என்பதும் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே சென்று கொண்டிருக்கின்றது. ஆக உங்களுடைய பூர்வீகம் சார்ந்து குழந்தைகள் சார்ந்தும் இரவு நேரங்களிலே தண்ணீர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த வைகாசி மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. அதே செவ்வாயின் மற்றொரு பார்வை என்பது 12ஆம் இடத்திலே 5ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த வைகாசி மாதங்களிலே கிடைக்கின்றது. சுப மாதம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே உங்களுக்கு 7 கூடவர் 7ஆம் இடத்துக்கு 12லே மறைந்து கடன் நோய் வம்பு வழக்குகளிலே வெற்றிகளை கொடுக்கின்றது. புதாதித்ய யோகத்திலே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு 9 கூடையவர் புதன் என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்தில் மறைந்து அவர்களுடைய பார்வை 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு விரைகாரி சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் வேலைகளிலே உத்தியோக உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. இந்த மாதங்களில் ராசிகளின் சஞ்சாரம் என்பது தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு பகவானும் 4ஆம் இடத்திலே சனி பகவானும் 5ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாயும் அமைய பெற்று 6லே புதன் சூரியனும் அமைய பெற்று 7ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் என்பது தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்கிர பகவானும் அமைய பெற்று ராசியை பார்க்க இருக்கின்றது. ஆக கல்யாண வைபவங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் தடை தாமதம் ஏமாற்றம் அனைத்தும் நல்லதொரு மாற்றம் கணவன் மனைவிகளிலே தடை தாமதங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்லதொரு சுமூகமான ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு 11ஆம் இடம் பலமாக இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு வேலைகளிலே தொழில்களிலே நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் என்பது கிடைக்கப்பெறுகின்றது. சுபகாரியங்கள் சுபநிகழ்வுகள் நடத்தக்கூடிய அற்புதமான தேவகுரு அசுரகுருவும் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 9ஆம் இடத்திலே கேது பகவான் 3ஆம் இடத்திலே ராகு பகவான் இது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை தகப்பனார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே தகப்பனார்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஆரோக்கியத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. மற்றபடி 5லே 5 கூடையவர் ஆட்சி பலம் இருக்கின்றார். ராசியை ராசிநாதன் பார்க்க இருக்கின்ற அமைப்பு 11ஆம் இடத்திலே பார்க்க இருக்கக்கூடிய நல்லதொரு மாற்றம் ஆசை அபிலாசை மூத்த சகோதரர்கள் எதிர்பார்க்கின்ற பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமாதிபதியின் தொடர்புகள் 11ஆம் இடத்தில் இருக்கின்றது மட்டுமல்லாது தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் பார்வையும் உங்களுடைய 11ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றது. இந்த ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரர்களால் எதிர்பார்த்த திருப்திகளையும் எதிர்பார்க்கின்ற ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 7 கூடையவர் 7ஆம் இடத்துக்கு 12லே மறைந்த 6ஆம் இடத்திலே இருக்கின்ற போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகளிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வேலைகளிலே உத்தியோக உயர்வுகள் கொடுக்கின்றது. காரணம் புதாதித்ய யோகத்திலே சூரியனும் புதனும் அமைந்து அவர்களுடைய பார்வை 12ஆம் இடத்தில் வேலைகளிலே ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலைகளிலே உத்தியோக உயர்வுகள் நடக்கின்ற ஒரு அமைப்பு 6-11 கூடிய லாபாதிபதி கேந்திர ஸ்தானத்திலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது. அந்த குரு பகவானுடைய மற்றொரு பார்வை 3ஆம் இடத்தை ராகுவை பார்க்க இருக்கின்றது. இளைய சகோதரர்களால் எதிர்பார்த்த சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரை வைகாசி மாத ராசி பலன்களிலே சுகஸ்தானத்திலே 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பழுது நீக்கங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு பழைய வாகனங்களை
பழுது நீக்கக்கூடியதும் வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. காரணம் அவர் 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய வாகனம் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலையில் செய்யக்கூடிய நல்லதொரு மாற்றம். வயதானவர்கள் தாத்தா பாட்டி அவர்களை கவனத்துடன் செல்லக்கூடிய 4ஆம் இடத்திலே இருக்கின்ற அமைப்பு என்பது அவர்களை பேணி காக்க வேண்டிய ஒரு அமைப்பு. சனி பகவான் வயதானவர்களை குறிக்கவராக இருக்கின்றார். வயதானவர்களிடம் அன்பும் ஆதரவையும் புகட்ட வேண்டிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற அமைப்பு என்பது சனி பகவான் வயதானவர்களை அன்பும் ஆதரவுடன் அரவணைக்க வேண்டிய ஒரு அமைப்புகளில் இருந்தால் கண்டிப்பாக தாயின் அன்பு ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. தாயை திட்டாமல் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வாகனங்களில் இரவு நேரங்களில் செல்லக்கூடியவர்கள் கவனத்துடன் செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சில நேரங்களிலே வாகனங்கள் பழுதாகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆக வாகனங்களிலே பழுது நீக்கம் செய்யக்கூடியதும் பழைய வாகனங்களை விற்கவும் வாங்கவும் நல்லதொரு மாற்றங்களும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களிலே ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு 6ஆம் இடத்தில் வேலை கிடைக்காதவர்கள் வேலை கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. 7க்குடையவர் 7ஆம் இடத்துக்கு 6லே கடன் வம்பு வழக்குகளிலே ஒரு நல்லதொரு மாற்றம் என்பது மட்டுமல்லாதது கல்யாண வைபவங்களிலே தடை தாமதம் இருக்கின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான உயர்வுகளை இந்த மங்களகரமான வைகாசி மாத ராசி பலன்களிலே தேய்பிரதியிலே இருந்தாலும் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே சுபகிரகங்கள் இருந்து சுபகாரியம் சுபநிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை மங்கள காரியங்களிலே ஈடுபடுகின்றதற்கு மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய பூமி காரகனும் அங்கே சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் இடத்தில் 5க்குடையவர் ஆட்சி பலம் பெற்ற ராசியை ராசிநாதன் பார்க்க இருக்கின்ற அமைப்பு. 3ஆம் இடத்திலேயும் 11ஆம் இடம் ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய 12 ராசிகளிலே மிக அற்புதத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற வைகாசி மாத ராசி பலன் என்பது தனுசு ராசிக்காரணியர்களுக்கு பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல சுகசானத்திலே 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்ற பொழுது இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடியவர்கள் சற்று கவனத்துடன் செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. வேகமாக வாகனங்கள் செல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாய்மார்களுக்கு மூட்டு சம்பந்த கால் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. வாகனங்கள் பழுது நீக்கம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அது நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே 5க்குடையவரும் 8ஆம் இடத்திலே சந்திரனும் செவ்வாயும் அமையப்பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. ஆக 6ஆம் இடத்தில் இரு கிரகங்கள் புதாதித்ய யோகத்திலே பாக்கியாதிபதி தொடர்புகள் இருக்கின்ற பொழுது பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கப்பெறுகின்றது. அதிலிருந்து வேலை தொழில்கள் இடமாற்றங்களும் நடக்கப்பெறுகின்றது. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. 7க்குடையவர் கணவன் மனைவிகள் சார்ந்தும் ஒரு சில டாக்குமெண்ட் பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. அந்த வகையில் தனுசு ராசியை பொறுத்தவரையில் மேலும் உங்களுக்கு அற்புதமான உயர்வுகள் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதத்திலே அற்புத உயர்வுகளையும் மேன்மைகளையும் கல்யாண வைகும் சுபகாரியங்கள் சுபநிகழ்வுகள் வைகாசி மாதம் தமிழ் மாதத்திலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற காரியத்தினாலே அந்த 6ஆம் இடமாக இருந்தாலும் பாக்கியாதிபதி அங்கு 6ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே அமையப்பெற்று கேந்திர ஸ்தானங்களிலே பலமாக அமையப்பெற்று நல்லதொரு மாற்றம் கடன் கிடைக்கப்பெறுகின்றது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. படிப்புகளிலே இடமிட்டு விடம் நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது 5க்குடையவர் 5ஆம் இடத்திலே இருந்து அவர் உங்களுக்கு லாபசானத்தை பார்க்க இருக்கின்ற உயர் படிப்புகளுக்காக ஒரு சில குழந்தைகள் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது பஞ்சமாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமஸ்தானத்திலே அமையப்பெறுகின்றது. ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே 6-11 லாபாதிபதியும் சேர்ந்து தேவகுரு அசுரகுரு உங்களுக்கு உயர்ந்த பணத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவி கூட்டாளி நண்பர்களிடமிருந்து தொழில்களிலே அற்புத உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் வைகாசி மாதமாக பிறந்திருக்கின்றது. நேயர்களே நன்றி வணக்கம். அதுவும் வெள்ளிக்கிழமையிலேயே பிறந்திருக்கின்றது. கடந்த மாதமும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமையிலேயே பிறந்தது மாதிரி ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய மே மாதம் வெள்ளிக்கிழமையிலேயே பிறந்தது. அதே அற்புதத்திலே இந்த மாதமும் இந்த வைகாசி மாதமும் வெள்ளிக்கிழமையிலே பிறந்திருக்கின்ற தேய்பிர திதியிலே பிறந்திருக்கின்றது என்றாலும் கூட ராசியை சமசப்தமாக இரு கிரகங்கள் பார்க்கின்ற அற்புதம் உங்களுக்கு அற்புத நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. பஞ்சமஸ்தானத்திலே இரத்தக்காரன் சகோதரக்காரன் செவ்வாய் பகவான் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அமர்ந்து அற்புதமான ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய சாணத்தை 11ஆம் இடத்திலே எதிர்பார்த்த தொழில் வேலைகளிலே அற்புதமான உயர்வுகள் கல்யாண வைபவம் மாங்கல்ய சாணத்தை பார்க்கின்ற அமைப்பு என்பது செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு செவ்வாய் குரு சுக்கிரனுடன் தொடர்பு பெற்று குரு பகவான் இங்கே பார்க்க இருக்கின்ற அமைப்பு நல்லதொரு மாற்றத்தை குரு சுக்கிரன் ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் சுபகாரியங்கள் ஆசை அபிலாஷைகள் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்திலே நல்லதொரு மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களை வெள்ளிக்கிழமையினை அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற மாதமாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது பலதரப்பட்ட உயர்ந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் வீடு வாகன சொத்து சுகங்களிலே அற்புதமான மேன்மைகளை கொடுக்கின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களை நன்றி வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.